அம்மா இந்த வெயிலுக்கு ஏதாச்சும் ஜில்லுன்னு குடிக்கணும் போல இருக்கு. ஏதாச்சும் மில்க் ஷேக் அந்த மாதிரி போட்டு குடிக்கிறீங்களா? ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லையேம்மா. நான் வேணா ஃப்ரூட்ஸ் போய் வாங்கிக்கின்னு வரேன். வரும்போது வந்து போட்டு தரேன். சரிம்மா. இது ஸ்ட்ராபெரி காலி ஆயிடுச்சாம்மா? இல்லை, ஸ்ட்ராபெரி வேணா இருக்கு. அது வேணா போய்ட்டா மில்க் ஷேக் போட்டு தரவா? ஓகேம்மா. சரி சரி வாங்க, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தாங்க போட போகிறேன். இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இது எல்லாமே கட் பண்ணிக்கலாங்க. நாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு பால் ஊற்றி இது பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு இது ஸ்ட்ராபெரியை வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷு பண்ணலாங்க. ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் ஒரு 4-5 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கிறேன். நான் வந்து பால் வந்து சூடாக காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. இதை நம்ம அரைச்சிட்ட பிறகு இன்னும் ஒரு 1/2 டம்ளர் கூட பால் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்துட்டு இன்னும் ஒரு 1/2 டம்ளர் நம்ம பால் ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து வர்றது வெயில் காலங்க. இந்த வெயில் காலத்தில் நம்ம இந்த மாதிரி சில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நம்மளுக்கு ஸ்ட்ராபெரி கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு ரெடி. அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு தினமும் ஜில்லுன்னு சாப்பிடணும் போல் இருக்குங்க. ஸ்ட்ராபெரி இருந்தால் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூப்பரான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்குங்க. இந்த வெயிலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சில்லுன்னு குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.